குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம புல்லட் டெஸ்ட்ல கெமிஸ்ட்ரியிலேருந்து பார்க்குறோம். அதுவும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. வரிசையாக என்ன பண்ணுங்க, நான் கொஸ்டின் சொல்ல ஆன்சர் மட்டும் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு உடனே வித்தின் ஒரு 3 மினிட்ஸில் என்ன பண்ணுங்க, அந்த ஆன்சர் அப்படியே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிடுங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how many new substances will be formed during a chemical reaction? How many new substances will be formed during a chemical reaction? Next, question number 2. How many new substances will be formed in a combination reaction? அதாவது காம்பினேஷன் ரியாக்ஷன்ல எவ்வளவு நியூ சப்ஸ்டன்சஸ் will be produced னு கேக்குறாங்க. Next, question number 3. If one molecule of hydrogen gas and one molecule of chlorine gas react together in the presence of sunlight, how many molecules of HCl will be formed? இப்போ ஒரு மாலிகுல் H2 கேஸும் ஒரு மாலிகுல் Cl2 கேஸும் ரியாக்ட் ஆகுது பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்ல அப்படின்னா எவ்வளவு HCl மாலிகுல் உருவாகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். Question number 4. Formula for magnesium oxide. Formula for magnesium oxide. And next question, what is the color of magnesium oxide? Fourth question formula of magnesium oxide கேட்டிருந்தேன் இல்லைங்களா? Fifth questionல அந்த magnesium oxide உடைய கலர் என்ன கலர்? அதான் fifth question. சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், அந்த ஃபார்முலாவுடைய நேம் என்ன, அவ்வளோதான். நேம் மட்டும் எழுதிருங்க போதும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H2CO3. H2CO3ங்கிற ஃபார்முலாவுடைய நேம் என்ன? இப்போ நீங்க குயிக் லைம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனுடைய உண்மையான கெமிக்கல் நேம் என்ன? ஸோ நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா கெமிக்கல் நேம், அந்த நேம் என்ன? எதுக்கு குயிக் லைமுடைய கெமிக்கல் நேம் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. இப்போ 7 தான் குயிக் லைம் பற்றி கேட்டேன். கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா write one example where electric current is used to decompose an compound. அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம யூஸ் பண்றோம் எதுக்குன்னா ஒரு காம்பவுண்டை டீகம்போஸ் பண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம். அதுக்கான எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஈக்குவேஷன் நீங்க கொடுக்கணும். ஸோ ரைட் ஒன் எக்ஸாம்பிள் வேர் electric current used to decompose. Next, question number 9. எது கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன கிளாஸ்ல இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் அதில் வந்திருக்கும், எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ் பண்ணி டீகம்போஸ் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. சோடியம் நைட்ரேட் அதனுடைய ஃபார்முலா என்ன? சோடியம் நைட்ரேட்டுடைய ஃபார்முலாவை எழுதணும் நீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. இப்போ நிறைய கெமிக்கல் நேமுக்கு அந்த ஃபார்முலாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் நேம்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு 3 நேம் சொல்கிறேன். காஸ்டிக் சோடா, குயிக் லைம், limestone.
இந்த 3 நேம் வந்து ஜென்ரல் நேம் இருக்கு. இதுல எது வந்து கால்சியம் கார்பனேட்டை வந்து மீன் பண்ணுது, சரிங்களா? ஸோ கால்சியம் கார்பனேட்டுடைய ஜென்ரல் நேம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காஸ்டிக் சோடா, குயிக் லைம், லைம்ஸ்டோன், இந்த 3ல எது அதுக்கான ஆன்சர்? எது நம்ம லைம்ஸ்டோன் சொல்றோம். சாரி, 9th கொஸ்டின் வந்து கிளியரா எழுதிட்டீங்க இல்லையா? சோடியம் நைட்ரேட்டுடைய ஃபார்முலா. இப்போ 10th கொஸ்டின்ல ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. நான் திரும்ப அதை எடிட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்காக தான். அதில் 10th கொஸ்டின் நீங்கள் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அதை விட்டுருங்க. 10th கொஸ்டின் வந்து நான் வேற சொல்கிறேன், அது கடைசியாக நான் சொல்கிறேன். இப்போ 11th கொஸ்டின் போய்க்கலாம். ஸோ 9th கொஸ்டின் வந்து சோடியம் நைட்ரேட்டுடைய ஃபார்முலா. 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா, குயிக் லைம், அப்புறம் லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. இதுல எது வந்து மார்பிளை குறிக்குது? மார்பிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மார்பிள்ஸ்க்கு ஈக்குவலான நேம் இதுல எது? காஸ்டிக் சோடாவை மார்பிள்னு சொல்றோமா, குயிக் லைம் சொல்றோமா, லைம்ஸ்டோனை சொல்றோமா? இதுதான் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 12 நம்ம ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் படிச்சிருப்போம். மோஸ்ட் ரியாக்டிவ்ல இருந்து லீஸ்ட் ரியாக்டிவ் வரைக்கும் படிச்சிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் 3 மோஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி எழுதுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் சிம்பிள்ஸ் எழுதுனா கூட போதும். Question number 13. In which chemical reaction more reactive element displaces a less reactive element? எந்த chemical reactionல more reactive element வந்து less reactive element displace பண்ணுது? ஸோ அந்த chemical reaction உடைய general name என்ன? இதுதான் question. Question number 14. Color of silver chloride. Color of silver chloride. Question number 15. Write 2 examples for least reactive elements after hydrogen. இப்போ அந்த மோஸ்ட் ரியாக்டிவ் இருந்து லீஸ்ட் ரியாக்டிவ் வரைக்கும் சொன்னோம் இல்லைங்களா, அதில் வரிசையாக பார்த்துட்டு இருக்கும்போது ஹைட்ரஜன் இடையில வரும். ஹைட்ரஜனுக்கு அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம லீஸ்டில் தான் சொல்கிறோம். அதில் ஏதாவது 2 எக்ஸாம்பிள் எழுதுங்க போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. Which one is most reactive element from the following? அதாவது நான் 3 எலிமெண்ட்ஸ் கொடுக்குறேன், அதுல எது வந்து மோஸ்ட் ரியாக்டிவா இருக்குது? மூணுல எது மோஸ்ட் ரியாக்டிவ்? முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், 2 சோடியம், 3 வந்து அயன். மெக்னீசியம், சோடியம், அயன், இந்த 3ல எது மோஸ்ட் ரியாக்டிவ்? கொஸ்டின் நம்பர் 17. ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குற, அதை பேலன்ஸ் மட்டும் பண்ணிருங்க. NH3 NH3 plus HCl, NH3 plus HCl gives NH4Cl, NH4Cl. இது பேலன்ஸ் பண்ணி முடிச்சிருங்க பார்க்கலாம். அடுத்தது முடிச்சிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. What is the color of nitric oxide gas? நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த கேஸோடைய கலர் என்ன கலர்? நைட்ரிக் ஆக்சைடு. அடுத்தது நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸோடைய கலர் என்ன? நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸோடைய கலர் என்ன?
கொஸ்டின் நம்பர் 20. இது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன். நான் இதில் வந்து லெஃப்ட் சைடு மட்டும் கொடுத்துறேன். அது ரியாக்டன்ட் மட்டும் கொடுத்துறேன். நீங்கள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எழுதிங்க. CO2 plus H2O. CO2 plus H2O gives dash. CO2யும் H2Oயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? இப்போ கொஸ்டின் நம்பர் 10க்கு வாங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, கால்சியம் கார்பனேட் உடைய ஜென்ரல் நேம், அதாவது கால்சியம் கார்பனேட் ஜென்ரலி கால்ட் ஆஸ், ஆப்ஷன் 3 கொடுக்குறேன், காஸ்டிக் சோடா, குயிக் லைம், லைம்ஸ்டோன். இதுதான் 10th கொஸ்டின். சரிங்களா? கால்சியம் கார்பனேட்டோட ஜென்ரல் நேம் என்ன? காஸ்டிக் சோடா, குயிக் லைம், லைம்ஸ்டோன். முடிச்சுன்னா எழுதி அனுபவம் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் a nice day.